ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஃபுல் டே ரொட்டீன் மினி விளாகில் பார்த்துடலாமா? மார்னிங் எழுந்திரிச்சதுமே மொதல் வேலையாக வந்து அடுப்பில் வந்து வெந்நீர் போட்டுட்டேன். தம்பிக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால தலைக்கு ஊற்றி விடுறதுக்காக. லஞ்ச் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் ரைஸ், அதுக்கு சைடிஷ் வந்து மசாலா கடலை வச்சு, ஸ்நாக்ஸ்க்கு வந்து மிச்சரும் கடல மிட்டாய் பிஸ்கெட் வச்சு கொடுத்தாச்சு. மார்னிங் வந்து டிஃபனுக்கு வந்து தோசை ஊற்றி விட்டுட்டு தம்பியை வந்து ஸ்கூலில் போய் விட்டுட்டு வந்துட்டேன். மத்தியானத்துக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோன்னு, சரி சிம்பிளாக ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மிளகு ரசம் தான் வச்சேன். அப்பாட்ட வந்து இறால் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்பா வந்து வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க. அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து வெயிலில் ஒர்க் முடிச்சு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக வந்து லெமன் ஜூஸ் தான் ரெடி பண்ணேன். லெமன் ஜூஸ் ரெடி பண்ண கையோட நம்மளும் வந்து கொஞ்சமாக ஐஸ் க்யூப் போட்டு நம்மளும் வந்து ஜூஸ் எடுத்துக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவுக்கு வந்து சாப்பாட்டுக்கு வந்து முட்டை தான் இன்றைக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டை வந்து வேக போட்டுட்டேன். நம்ம குட்டி தம்பிக்கு வந்து இன்றைக்கி வந்து பீட்ரூட் சாதம் தான் கொடுக்க போகிறோம். அதனால பீட்ரூட்டுமே வந்து வேக வச்சுட்டேன். திடீர்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்து அவங்க ஃப்ரெண்டோட பசங்களுக்கு வந்து காது குத்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட வாங்கின இறால் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதை நைட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி காது குத்து ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயாச்சு. போனோன்னே நம்ம குட்டி தம்பியை வந்து உட்கார வச்சு 2-3 ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு நம்மளுமே போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாப்பிட போக சொல்லி கூப்பிட்டுட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் தான் இன்றைக்கி சாப்பிட்டோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருந்த தொட்டியை தான் வந்து இன்றைக்கி உடச்சிருக்கோம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்துல வந்து பாத்ரூம் கட்ட போகிறோம். அதனால தான் நம்ம வாங்கி வச்சுருந்த இறாலை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து இறால் தொக்கு வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ரசம் வச்சது இருக்குது, சாதம் இருக்குது, இறால் தொக்கு வச்சு சிம்பிளாக வந்து நைட் சாப்பாடு வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. யாருக்கெல்லாம் அந்த இறால் தொக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் காமிச்சிருப்பேன், இந்த பூனையை வந்து தம்பி அப்பாவும் வந்து ரொம்ப நேரம் கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, அது வரவே இல்லை அப்படின்னு. பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம வீட்டிலேயே சார் வந்து செட்டில் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கு நாளைக்கு காலையில் கொடுக்குறதுக்காக கேப்பை வந்து ஊற வச்சுட்டு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.